வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 35. சித்தார்த் மற்றும் நிஷா இருவரும் அருகில் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த கார்த்திக் ஒரே குழப்பத்தில் இருந்தான். எதற்காக தற்பொழுது சித்தார்த் அவளுடன் பேசிக் கொண்டிருக்கிறான், அதுவும் தனிமையில் என யோசித்தான். அதன் பிறகு அவன் சித்தார்த் பேசிவிட்டு வரும் வரை காத்திருக்கலாம் என நினைத்து அங்கிருந்த ஒரு மரத்தின் அடியில் நிழலில் நின்று கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு நிஷா அவனுடன் பேசிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றாள். அப்பொழுது கார்த்திக் சித்தார்த்தின் அருகே வந்தான். அதை பார்த்ததும் சித்தார்த்திற்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் இவ்வளவு நேரம் அவனும் நிஷாவும் பேசியதை கார்த்திக் கேட்டிருப்பானோ என நினைத்து உள்ளுக்குள் பயந்தான். சித்தார்த்தின் நண்பன் அவனை நெருங்கி வரும்பொழுது சித்தார்த்தின் இதயமும் சற்று வேகமாக துடித்தது. அதனால் அவன் உடல் நடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தான். சித்தார்த்தின் அருகில் வந்த கார்த்திக், டே, என்னடா நடக்குதுங்க? அந்த பொண்ணு ஏன் உன்கிட்ட வந்து பேசுது? அதுவும் தனியா? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணுலடா. இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்ல பண்ணி வைக்கிற கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதனால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குது. நான் அந்த பொண்ணுகிட்ட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன்டா. ஐயோ, ஏன்டா அப்படி சொன்னேன்? வேற எப்படிதான்டா சொல்றது? முஜி நம்மளோட ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்பொழுது நாம் எப்படி அவனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் என்ற சித்தார்த் தனக்கும் நிஷாவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல கூறினான். சித்தார்த்தின் வார்த்தைகளை நம்பிய கார்த்திக், டேய், அந்த பொண்ணு நல்ல பொண்ணும் கெட்ட பொண்ணும், அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த கல்யாணம் நடந்தா 2 பேருக்குமே பிரச்சனை தான்டா. முஜியாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுதான் 2 பேருக்குமே நல்லது எனது முஜின் மீது அக்கறை இருப்பது போல கார்த்திக் கூற, இதுதான் தக்க சமயம், தான் நினைத்ததை இவனை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளலாம் என மனதிற்குள் சித்தார்த் திட்டம் தீட்டினான். சரி கார்த்திக், நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். ஆனா எப்படி இந்த கல்யாணத்தை நம்மளால நிறுத்த முடியும்? இது நாம போய் முஜிக்கிட்ட சொன்னா அவன் நம்ம கூட மாட்டான். டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு மட்டும் பாரு என்று கூறிவிட்டு கார்த்திக் மனதிற்குள் ஏதேதோ திட்டம் தீட்டிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அப்பொழுது சித்தார்த் மனதிற்குள், கார்த்திக் வேகத்தை பார்த்தால் கூடிய விரைவில் இந்த திருமணத்தை நிறுத்தி விடுவான், அதனால் நிச்சயம் நமக்கு நிஷா கிடைப்பாள் என நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தான். கார்த்திக் என்ன செய்வது என தெரியாமல் தன்னுடைய அறையில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த ஒரு சிந்தனையும் ஓடவில்லை. இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவனது மனதில் இருந்தது. கார்த்திக் நிஷாவின் மீதுள்ள அக்கறையில் இந்த திருமணத்தை நிறுத்த முயற்சி செய்யவில்லை. முஜியின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக அவன் இதை நிறுத்தியே ஆக வேண்டும் என முடிவோடு இருந்தான். அப்பொழுது கார்த்திக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனை சரியாக வருமா வராதா என அவனுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அதை நிஷா மற்றும் சித்தார்த் இருவரிடமும் கூற வேண்டும் என அவன் நினைத்தான். அதன்படி அவர்கள் இருவரையும் மீண்டும் அதே சாயங்கால வேளையில் நிஷாவின் வீட்டின் அருகில் இருந்த பள்ளிக்கூடத்திற்கு வரவழைத்தான். நிஷா, சித்தார்த், நீங்க 2 பேருமே நான் சொல்றத நல்லா கேளுங்க. நான் ரொம்ப நேரமா யோசிச்சதுல எனக்கு ஒரே ஒரு யோசனை மட்டும்தான் வந்துச்சு. அது என்னன்னா, நிஷா, நீ ஒரு பையனை லவ் பண்றேன்னு முஜியை நம்ப வைக்கணும். அப்பதான் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியும். அவ்வளவுதானே கார்த்திக்? இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நானே முஜிக்கிட்ட போய் நான் ஒரு பையனை லவ் பண்றதா சொல்லிடுறேன். ஐயோ நிஷா, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசு. நீ இப்படி ஆர்வ கோளாற மாதிரி அவன்கிட்ட போய் லவ் பண்றேன்னு சொன்னா, அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை ரொம்ப நல்லா வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் உன்னோட அப்பா அம்மா ஞாபகம் கூட வராத அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்குவேன், அப்படி இப்படின்னு கதையா சொல்லுவான். அதனால நீ அவன்கிட்ட சொல்றது வேஸ்ட்டு. அவனை பொறுத்த வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்கான். என்ன கார்த்திக் சொல்றீங்க? கல்யாணத்தை பத்தி முஜியோட அப்பா அம்மா தானே பேசுனாங்க. முஜி இது வரைக்கும் எதுவுமே பேசுனது இல்லையே. உனக்கு முஜியை பத்தி சரியா தெரியாது நிஷா. அவன்தான் நீ ஊருக்கு வந்ததுலேருந்து உன் பின்னாடியே சுத்துறான். அது மட்டும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அவனோட அப்பா அம்மாவை உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க அனுப்புனதே அவன்தான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சித்தார்த்து கிட்ட வேணா கேட்டுப்பாரு என கார்த்திக் கூறியதும் நிஷாவின் கண்கள் சித்தார்த்து பார்த்தன. உடனே சித்தார்த் சற்று பதட்டத்துடன், ஆமா, அவன் கூட இப்பதான் எங்ககிட்டயே சொன்னான். அவன் என்னோட பர்சனலை எங்ககிட்ட எப்பவும் சொல்ல மாட்டான். என்னமோ தெரியல, இப்பதான் அவன் உன்னை காதலிச்சதாகவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அவனோட அப்பா அம்மாவை உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க அனுப்புனதா சொல்லிக்கிட்டு இருந்தான் என்று சித்தா தனக்கு தெரிந்த உண்மையை சற்று மாற்றி நிஷாவிடம் கூறினான். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து முஜி அவளை விரும்புவது தெரியும் என்று கூறினால் அவள் தன்னை தவறாக நினைத்து விடுவார் என பொய்யான வார்த்தைகளை உதிர்த்தான். சித்தார்த் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த நிஷா மனதிற்குள் எதையோ நினைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கார்த்திக் நிஷாவின் முகத்தை பார்த்தபடி மனதிற்குள், ஆஹா, இவை ஏதோ யோசிக்கிறாள், இவளை யோசிக்க விட்டா நாம நினைச்சது நடக்காதே என்ன உடனே நிஷாவை பார்த்து, நிஷா, நான் உன்னை சொல்லணும், ஆனா அது நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு எனக்கு தெரியல. என்ன கார்த்திக் சொல்லணும்? இப்படி சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுங்க.
அது நிஷா, நான் ஒரு தடவை முஜி தனியா உட்கார்ந்திருந்தான்னு அவன் பக்கத்துல போனேன். ஆனா அவன் என்ன கவனிக்காம தன்னுடைய போன்ல எதையோ ரொம்ப ஆர்வமா பார்த்து கொண்டே இருந்தான். உடனே நான் அவன் என்ன பாக்குறான்னு எட்டி பார்த்தேன். அப்போ அதுல உன்னோட போட்டோஸ் இருந்தது. அந்த போட்டோஸ் எல்லாம் நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, அதுல நீ ரொம்ப செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். ஆனா அவன் கடைசி வரைக்கும் நான் வந்ததையும் உன் பக்கத்துல நின்னதையும் கவனிக்க கூட இல்ல என்று கூறியதும் நிஷா கார்த்திக் கூறுவதே உண்மை என நினைத்தாள். அது மட்டும் இல்லாம தன்னுடைய லேப்டாப்பில் ஹைடில் வைத்திருந்த அந்த ஃபோல்டர் அன்ஹைடில் இருப்பதை பார்த்ததிலிருந்து அவளுக்கு முஜின் மீது இருந்த சந்தேகம் இப்பொழுது நிரூபணமானது. உடனே நிஷா தனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல நடிக்க ஆரம்பித்தாள். அப்படி நடிக்கவில்லை என்றால் சித்தார்த் தன்னை விருத்தி விடுவார் என அவள் பயந்தாள். ஐயோ, என்ன கார்த்திக் சொல்லின? என்னோட போட்டோ அந்த மாதிரி இருந்துச்சா? நான் என்னோட கை கால் தெரியற மாதிரி கூட ட்ரெஸ் போட மாட்டேனே என்று கூறியபடி கண்கலங்க ஆரம்பித்தாள். கையில் இருந்த துப்பட்டாவை முகத்தில் வைத்து மூடியபடி போலியான அழுகை அழுது கொண்டிருந்தாள் அவள். அவள் அழுவதை பார்த்த சித்தார்த் வருத்தப்பட்டான். ஆனால் கார்த்திக் அவளது அழுகை போலி என மிகவும் சுலபமாக கண்டுபிடித்து விட்டான். ஏனென்றால் அவள் கண்களிலிருந்து சிறிதளவு கண்ணீர் கூட வரவில்லை. ஆனாலும் அவள் தன்னுடைய துப்பட்டாவை முகத்தில் வைத்து மூடியபடி அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவன் மனதில், நானே ஒரு கேடி, நீ என்கிட்டே நடிக்கிறியா என்று நினைத்து நிஷாவை ஆறுதல் படுத்துவது போல, இதுக்கெல்லாம் கவலைப்படாத வினிஷா, நான் பாத்துக்கிறேன். நான் எப்படியாவது அவனோட மொபைல்ல இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாத்துக்கும் டெலிட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க என்று கூறியதும் நிஷாவும் அவனது வார்த்தைகளை நம்பி, ரொம்ப நன்றி கார்த்திக், எனக்காக எந்த ஒரு உதவியும் மட்டும் பண்ணுங்க. இதுக்காக இவன் என்னோட போட்டோவை இப்படி தப்பு தப்பா எடிட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே என எதுவும் தெரியாதது போல நிஷா நடித்து கொண்டிருந்தாள். அவளது நடிப்பை சித்தார்த் உண்மை என நம்பினான். அதன் பிறகு நிஷா அந்த இடத்தை விட்டு சென்றதும் கார்த்திக்கின் யோசனைப்படி சித்தார்த் முஜியை வரவழைத்தான். முஜி வந்ததும் கார்த்திக் முஜியை பார்த்து, முஜி, உன்னோட போனை கூட, ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தரேன், என்னோட மொபைல்ல ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு என்று கூறியதும் முஜியும் போனை கொடுத்தான். அதை வாங்கி தன்னுடைய மொபைலுக்கு தானே கால் செய்து கொண்டான் கார்த்திக். போனை காதில் வைத்துக்கொண்டே அவர்கள் இருவரிடமிருந்து சற்று விலகி சென்றான் கார்த்திக். அப்பொழுது சித்தார்த் முஜியிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். முஜியை சற்றும் திரும்பாதவாறு சித்தார்த் அவனிடம் ஏதாவது ஒன்றை பேசிக் கொண்டிருந்தான். அவன் எதை பற்றி பேசினால் தன்னுடைய கவனத்தை சிதற விடமாட்டானோ அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தான் சித்தார்த். அதாவது நிஷாவை பற்றி சித்தார்த் கூறிக்கொண்டிருக்க அதை தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருந்தான் முஜி. அதாவது நிஷா தனியாக சித்தார்த்திடம் பேச வேண்டும் என கூறியதாகவும், வீட்டில் அனைவரும் இருப்பதினால் அவனுடன் தனிமையில் பேச முடியவில்லை எனவும், ஊருக்கு வெளியில் இருக்கும் பழைய கோவிலுக்கு அழைத்து வருமாறு கூறிவிட்டு சென்றார் என்று சித்தார்த் கூறினான். நிஷா தன்னை பழைய கோவிலுக்கு அழைத்து வர சொல்லியிருக்கிறாள், ஆக நம்மிடம் அவள் தனிமையில் பேச ஆசைப்படுகிறாள் என மகிழ்ச்சியில் இருந்தான் முஜி. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.